சாமிகளா, எனக்காக ஒரு மணியும் உங்களுக்காக 2 மணி வாங்கியாச்சு. அந்த ஐயனோட வரலாறு இன்னைக்கு 42 நாள் விரதம் நல்லபடியா இருந்திருக்கும். இன்னும் 8 நாள் இருக்கு. இந்த 8 நாளும் ஐயனோட காலையில வச்சு நம்ம பூஜை பண்ண போறோம். எனக்கு மணிகண்டன் கொடுத்ததுக்காக ஒரு மணியும், உங்க எல்லாருக்கும் குழந்தை வரம் கிடைக்கணுங்கிறதுக்காக 2 மணி வேண்டுதலா கட்டிட்டு போக போறேன். அதே மாதிரி எனக்காக ஒரு நெய் தேங்காவும், உங்க எல்லாருக்காக 2 நெய் தேங்காவும் நான் எடுத்துட்டு போக போறேன். நான் யார் யார் பேருனா சொல்லி பூஜை பண்ணிருக்கணும். அந்த ஐயனே நீங்க தான் எல்லாருக்கும் குழந்தை வரம் கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டுதலா கட்ட போறேன். இந்த மணியை கொண்டு போய் அந்த சபரிமலை சாத்தா 18 படி சத்தியமான பொண்ணு 18ஆம் ஏறி போய் இந்த மணியை வேண்டுதலா அவங்களுக்கு கட்டிட்டு அவங்க எல்லாரும் பேரையும் சொல்லி அந்த ஐயனுக்கு அந்த நெய் தேங்காய் உடைச்சு பூஜை பண்ணி அவர் மேலப்பட்ட அந்த நெய் அபிஷேகத்தை எடுத்துட்டு வந்து நான் யார் யாருக்குன்னா பூஜை பண்ணணும், நான் யார் யார் பேருனா சொல்லி வந்து பூஜை பண்ணணும், அவங்க எல்லாருக்கும் நான் அனுப்பிவிடணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சாப்பிடுறது மூலியமா அவங்களுக்கு எந்தவித நோய் இருந்தாலும், எந்தவித முற்பிறை கர்மாக்கள் இருந்தாலும், எந்தவித முன்வினை சாபங்கள் இருந்தாலும் எல்லாம் நீங்கி அவங்களுக்கு ஒரு குழந்தை வரம் கிடைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் வணங்குற தெய்வத்தை நான் வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஐயனோட பிரசாதத்தை நீங்க எல்லாரும் மறக்காம வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்ற முறையில சாப்பிடுங்க. உங்களுக்கு இன்னும் 6 மாசத்துல குழந்தை வரம் பிறக்குதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. சாமிகளா, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அட்ரஸ் அனுப்புங்க. உங்களோட பேரை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. சுவாமியே சரணம் ஐயப்பா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.